அண்மைச் செய்தி. சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் நடிகை ரேகா நாயருக்கு சொந்தமான கார் மோதி 55 வயது மதிக்கத்தக்க நபர் உயிரிழந்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், இந்த விபத்து எப்படி நேரிட்டது? குறிப்பா அந்த காரை ஓட்டிச் சென்றவர் யார்? அவர் மீது எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரம் சாலமன். சென்னை ஜாஃபர்கான் பேட்டை அன்னை சத்யா நகரை சேர்ந்தவர் மஞ்சன் என்பவர். இவர் இன்று மாலை அப்பகுதியில அதிக அளவிலான மது போதையில சாலையில படுத்து கிடந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த ஒரு கார் ஒன்று திடீரென மஞ்சன் நெஞ்சில் மற்றும் மார்பில் ஏறியதாக கூறப்படுகிறது. இதில் அவர் படுகாயம் அடைந்த நிலையில உடனடியாக அருகில் இருந்த நபர்கள் மஞ்சனை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய KK நகர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். சென்று அங்க மேல் சிகிச்சைக்காக பின்னர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில பரிசோதித்த மருத்துவர்கள் மஞ்சன் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து அவர் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள நிலையில இந்த கார் மோதிய விபத்துல யார் இந்த காரை ஓட்டினர் என்பது தொடர்பாக அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை வைத்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த விசாரணையில அந்த பகுதியில CCTV காட்சிகளை வைத்து கார் எண்ணின் பதிவெண்ணை வைத்து அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரை பிடித்தனர். குறிப்பாக அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த கார் ஓட்டுநர் MGR நகரை சேர்ந்த பாண்டி என்பதும், இவர் பாண்டி அடையாறுல இருக்கக்கூடிய நடிகை ரேகா நாயருக்கோ இந்த சொந்தமான கார் எனவும் அவரது கார் ஓட்டுநர் எனவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த காரை எதற்காக இவ்வழியாக கொண்டு வந்தார், அதில் ஏதேனும் வேற யாரும் இருந்தாரா என்ற கோணங்கள்ல தற்போது பாண்டியிடம் கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.